Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மாற்றுக் கட்சிகளை பழிவாங்குகின்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர் இன்றைக்கு மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்கள் மீதுதான் குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார். அடுத்ததாக அதற்காக பழிவாங்குவதற்கு அவர் பயன்படுத்துகிற இது அடியாட்களாக தன்னுடைய இடியையும் அமலாக்கத்துறையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பலரையும் அச்சுறுத்தி அங்கே யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதா அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளில் இருக்கிறார்களோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டால் அவர்கள் புனிதர்கள் என்று ஆக்கிவிடுகிறார்கள். சேராதவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது மேற்கு வங்காளத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த சுவேந்து அதிகாரி, அஸ்ஸாம் காங்கிரஸை சேர்ந்த ஹிமந்த் பிஸ்வா சர்மா, மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் நாராயண் ரானே, சிவசேனாவின் பாவனா கவாலி, பிரதாஸ் சர்நாயக் ஆகியோர் மீதான சிபிஐ அமலாக்கத்துறைகள் வழக்குகள் போடப்பட்டு அவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமானவுடன் அந்த வழக்குகள் காணாமல் போய்விட்டன. எங்கேயாவது அந்த வழக்குகள் நிலுவையில் உள்ளனவா என்று சொல்ல முடியுமா? எனவே அமலாக்கத்துறையை இன்றைக்கு ஒரு கேடயமாகத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. திரு அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி தவறான ஒரு செய்தியை அவர் A1 குற்றவாளி என்று சொல்லியிருக்கின்றார். முழுக்க இது ஒரு சட்டவிரோதமான செயல். பாஜகவிலே இணைந்தால் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளை முடித்து வைக்கிறோம் என்று பாஜக பேரம் பேசியது ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியாவிடம். அவர் சேர மறுத்துவிட்டார். நீங்கள் ஏன் பாஜகவில் இணையக்கூடாது என்று செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டது என்று நீதிமன்றத்திலேயே அவரது வழக்கறிஞர் கபில் சிபில் அதிர்ச்சி தகவலை சொன்னார். அதைப்போல இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய பிடியிலே இருந்து அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நான் முன்னே சொன்ன மேற்கு வங்காளத்திலிருந்து ஒரு 7-8 நபர்களை சொன்னேன் அல்லவா, அவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தவுடன் புனிதர்கள் ஆகிவிட்டார்களா அல்லது அவர்களை காப்பாற்றியவர் முதல் குற்றவாளியாக கருதப்படுவாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாக வேண்டும். அதேபோல அதானியினுடைய செல் நிறுவனத்திலே முதலீடு செய்யப்பட்டதில் 20,000 கோடி யாருக்கு சொந்தமானது, அந்த பணம் எங்கிருந்து வந்தது என அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? நம்முடைய கர்நாடகாவிலே எடியூரப்பா, பசவராஜ் பொம்மை அவர்களுடைய ஆட்சியிலே 40% கமிஷன் அரசு என்ற குற்றச்சாட்டு எழுந்தபோது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்று சொல்லி மோடியினுடைய அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? இப்படி இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் என்கின்ற அடிப்படையிலே மோடியை நாங்கள் A1 என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? எனவேதான் இன்றைக்கு அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? ஆதாரம் இருக்கிறதா? எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார். எதையும் என்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். டெல்லி பாணிகளே தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள். எனவே இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே செல்லுபடியாகாது. தொடர்ந்து இதுபோல தமிழ்நாட்டிலே பழிவாங்கும் செயல்களுக்காக அவர்களை பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்களால் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கூற முடியாது. கூறினால் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான். எனவே எங்களுடைய மடியிலே கனம் இல்லை, பலியிலே பயம் இல்லை. எனவே நாங்கள் துணிச்சலோடு எதையும் சந்திக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு அவர் எல்லாவற்றையுமே தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். எந்த தவறுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார், உடந்தையாக இருக்க மாட்டார், துணை போக மாட்டார். இல்லைங்க, போராட போற போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் கைது செய்யலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. நான் போராடத்தான் போறேன், அந்த இடத்துக்கு போறேன், அனுமதி கிடையாது. கடந்த காலங்களில் நாங்கள் பல முறை வீட்டை விட்டு வெளியே வரும்போதே கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். எனவே முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. எனவே போராட போகிறோம் என்று அறிவித்து விட்டு செல்லுகிற பொழுது வழியிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.